ஹே காய்ஸ், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவரோட ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியில் மனுஷன் ஒளியின் வேகத்தில் பயணிச்சா அவனோட காலமே நீட்டிக்கப்படும்னு சொல்கிறாரு. மனுஷனோட வாழ்க்கையோ இல்லை காலத்தை நீட்டிக்க முடியுமா? இல்லை ஒருவேளை ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் பொய் சொல்கிறாரா? உங்களுக்கு இந்த கேலக்ஸி, யூனிவர்ஸ், ஸ்பேஸ் இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணுமா? அப்படின்னா இது உங்களுக்கான சேனல். வெல்கம் பேக் டு மை சேனல் கைஸ். உலகத்தில் வாழும் எல்லாம் தமிழர்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். ஓகே, நான் போன வீடியோவில் என்ன சொன்னேன்? டைம் டைலேஷன்னா என்னன்னு சொன்னேன். மனுஷன் ஒளியின் வேகத்தில் பயணிச்சா அவனோட காலம் நீட்டிக்கப்படணும்னு சொன்னேன். அதாவது அவனோட டைமே ரொம்ப ஸ்லோவாக ஓடணும்னு சொல்கிறேன். ஃபார் அன் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, மனுஷன் காரில் போகிறதுக்குமே நடந்து போகிறதுக்குமே அவனோட டைமில் டிஃப்ரென்ஸ் இருக்கும்லாம் நான் போன வீடியோவில் சொன்னேன். தயவுசெய்து என்னோட பழைய வீடியோலாம் பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா இது ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியோட பார்ட் 3 இப்போ போயிட்டுருக்கு. நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு வந்தால் தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, நம்ம இப்போ டாபிக் உள்ள போகலாம். நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்டில் கேட்குறாங்க, ப்ரோ எப்படி ப்ரோ அது பாசிபிள்? லைட்டோட ஸ்பீடில் போனால் இப்படி மனுஷனோட காலம் நீட்டிக்கப்படும், எப்படி அவனுக்கு டைம் ஸ்லோவாக போகும்? நம்ம என்ன ரோபோட்ஸா? நம்ம எப்படி ஸ்பீடாக போனால் நம்மளோட பயாலஜிக்கல் சிஸ்டம்ஸ்லாம் மாறவே மாறாது. அது என்ன ஆனாலும் எப்படி ஆனாலுமே அது ஒரே டைமில் தான் ஆக்ட் ஆகும். நம்ம ஸ்பீடாக போகணுன்ற ஒரே காரணத்தினால நம்ம பயாலஜிக்கல் சிஸ்டமே எப்படி மாறும்? இப்படிலாம் நிறைய பேர் என்கிட்ட கேள்விகள் கேட்குறாங்க. நேற்று கூட நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்டில் கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காகவே இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம டைம் டைலேஷனை பற்றி நம்ம ஒரு இன்ட்ரோ போன வீடியோவில் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் நம்ம முழுக்க என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த கால நீட்டிப்பு மனுஷனோட வாழ்க்கையில் பாசிபிளா? அதுக்கு ஏதாச்சும் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கா? அதுக்கு ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கா? அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 1962 வாஷிங்டன் அப்சர்வேட்டரியில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பண்ணுறாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பல விஷயங்களுக்கு பதில் சொல்லுச்சு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது காஸ்மிக் ரேஸ் இருக்குது, கரெக்டாக? காஸ்மிக் ரேஸ் எங்கேருந்து வருது? அதாவது ஸ்பேஸ்லேருந்து காஸ்மிக் ரேஸ் உலகத்துக்கு வருது. இந்த காஸ்மிக் ரேஸ் அதாவது பார்த்தீங்கன்னா உலகத்துலேருந்து 10 கிலோமீட்டருக்கு அதாவது ஆக்சிஜன் மண்டலம் இருக்குது, காற்று மண்டலம் இருக்குது. அதாவது உலகத்திலோட சர்ஃபேஸ்லேருந்து 10 கிலோமீட்டருக்கு இந்த காஸ்மிக் ரேஸ் இந்த காற்று மண்டலத்தோட விளிம்பில் படும்போது என்ன ஆகுதுன்னா, அதாவது அது செதஞ்சு போய் ஒரு மியான்ஸாக மாறுது. ஃபஸ்ட் அந்த மியான்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு அன்ஸ்டேபிள் சப்பட்டாமிக் பார்ட்டிக்கல். இது எப்படி தமிழில் சொல்லலாம்? நிலையற்ற நுண்ணணுக்கள். நுண்ணணுக்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த வீடை எதால் கட்டுறோம்? கல், மண், ஜன்னலால் கட்டுறோம். இந்த கல் எதால் பண்ணுறோம்? திரும்பி மண்ணால் கட்டுறோம். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டம் இருக்குது. ஆட்டம் உள்ளே என்ன இருக்குது? எலக்ட்ரான்ஸ், ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் இருக்குது. இந்த நியூட்ரான்ஸ்க்கு உள்ளே நீங்கள் இந்த ப்ரோட்டான்ஸையும் பிரித்து உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த நுண்ணு அணுக்கள் இருக்கும். இந்த நுண்ணு அணுக்கற்களால் தான் இந்த ப்ரோட்டான்ஸ் மேக்காக இருக்குது. இந்த ப்ரோட்டான்ஸ்னால தான் இந்த ஆட்டமாக இருக்குது. இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, குவாக் பார்ட்டிக்கல்னு சொல்லுவாங்க, ஓகேவா? 3 குவாக் பார்ட்டிக்கல் சேர்ந்தா ஒரு ப்ரோட்டான், ஓகேவா? ஸோ அணுக்கற்கள் எதால் மேக்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நுணு அணுக்கற்களால் மேக்காக இருக்குது. அந்த மாதிரி ஒரு நுணு அணுக்கற்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்த மியான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது நிலையற்றதாக இருக்கும், அன்ஸ்டேபிள் சப்பாட்டாமிக் பார்ட்டிகல்னு சொல்லுவாங்க. இது எப்படி வருது? அதாவது பார்த்தீங்கன்னா, நம்மளோட காஸ்மிக் ரேஸ்லேருந்து இந்த காஸ்மிக் ரேஸ் உலகத்துள்ள ஊடுருவும் போது இந்த காஸ்மிக் ரேஸ் பார்த்தீங்கன்னா மியான்ஸாக மாறுது. இந்த மியான்ஸ் உலகத்துக்கு வருது. இப்போ இந்த சயின்டிஸ்ட்டுக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அணுவே ரொம்ப சின்னது, கரெக்டாக? அணுவே ரொம்ப குட்டியாக இருக்குது. இந்த அணுவை விட ரொம்ப குட்டியாக இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டிக்கல் தான் இந்த மியான்ஸ். இந்த மியான்ஸ் என்ன தான் பயணித்தாலுமே அதால் மேக்ஸிமம் 0.66 கிலோமீட்டர்ஸ் மேலே தாண்ட முடியாதான், சயின்டிஃபிக்கலி, மேத்தமெட்டிக்கலி. பட் எப்படி அந்த 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை தாண்டி இந்த மியான்ஸ் பார்ட்டிக்கல் உலகத்தை வந்தடையுது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்டுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு செகண்டுக்கும் இந்த நொடி கூட பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எரிக்கற்கள் உலகத்தை நோக்கி கொண்டுட்டு தான் இருக்குது. ஆனால் என்றைக்குமே நம்ம மண்டமால விழுந்தது இல்லை நமக்கு முன்னாடியோ நம்ம எதிர் வீட்லேயோ விழுந்ததை பார்த்ததே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது என்னதான் பெருசாக இருந்தாலுமே அது உலகத்தோட சர்ஃபேஸ்க்கு வரைகிறதுக்குள்ளே அது எரிஞ்சு சாம்பல் ஆயிடுது, கரெக்டாக? ரொம்ப பெரிய சைஸ் எரிக்கற்கள், அதாவது ரொம்ப பெருசு, அந்த மாதிரி சைஸ் எரிக்கற்கள் மட்டும்தான் உலகத்தை அந்த சர்ஃபேஸில் அடிக்குது. அதே மாதிரி இவ்வளோ பெரிய எரிக்கற்களே உலகத்தோட சர்ஃபேஸில் ரீச் ஆக முடியல, அது எரிஞ்சு சாம்பல் ஆயிடுது. இந்த தூண்டு இருக்க இந்த மியான் பார்ட்டிக்கல் எப்படி உலகத்தை இந்த அடையுதுன்றது மக்களுக்கு, அதாவது சயின்டிஸ்ட்டுக்கு மிகப்பெரிய கேள்வி. அது மேத்தமெட்டிக்கலி பாசிபிளே இல்லை. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சொல்யூஷனுக்கு வராங்க. அது என்னன்னா,
இந்த மியான்ஸ் அப்படின்ற பார்ட்டிக்கல் பார்த்தீங்கன்னா நியர்லி லைட்டோட ஸ்பீடில் ட்ராவல் ஆகி உலகத்தில் வருதுனால அது காலம் நீட்டிக்கப்படுது. அந்த நீட்டிந்த காலத்தை வச்சுட்டு அது உலகத்துக்கு வருதுன்னு சொல்லிட்டு இந்த வாஷிங்டன் அப்சர்வேட்டரியில் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்களா இல்லையா, ஒருத்தர் லைட்டோட ஸ்பீடில் ட்ராவல் ஆனால் அவன் காலம் நீட்டிக்கப்படும் அப்படின்றதுக்கு இது ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் தான் இந்த மியான்ஸ் எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஷார்ட்டாக ரீகேப் பண்ணுறேன், ஓகேவா. மியான் பார்ட்டிக்கல் என்றால் நிலையற்ற சப் அட்டாமிக் பார்ட்டிக்கல், ஓகேவா, நிலையற்ற நுண்ணணுக்கற்கள். இது எப்படி உலகத்துக்கு வந்து அடையுதுன்னு பார்த்தீங்கன்னா, லைட்டோட ஸ்பீடில் அது நியர்லி ட்ராவல் ஆகுது, அதால் சிதைஞ்சு போகாமல் உலகத்துக்கு வர முடியுது. இப்போ நிறைய பேர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம், ப்ரோ நம்ம மனிதர்கள், நம்ம உயிரினங்கள், நம்மளை போயிட்டு ஒரு நுண்ணணுக்கற்களோடு நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்களா, அதெல்லாம் பாசிபிளாக ப்ரோ? நுண்ணணுக்கற்கள் லைட்டோட ஸ்பீடில் வந்து அது காலம் நீட்டிக்கப்படலாம், மனுஷனுக்கு ஃபஸ்ட்டு எப்படி இது நீட்டிக்கப்படும்? நம்மளாம் உயிரினங்கள் ப்ரோ, நமக்குலாம் அது பாசிபிள் இல்லை ப்ரோ, வி ஆர் நாட் பாட்ஸ் ப்ரோ, இப்படிலாம் நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்குறீங்க. நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், ஓகேவா. நிறைய பேருக்கு குவாண்டம் ஃபிசிக்ஸ்னால் என்னன்னு தெரியும். குவாண்டம் ஃபிசிக்ஸ்னால் ஒரு நுண்ணணுக்கற்களுக்காக, அதாவது நுண்ணணு பார்ட்டிகல்ஸ்க்காக உருவாக்கப்பட்டிருக்க ஒரு ஃபிசிக்ஸ். இப்போ நம்ம இங்கே உலகத்தில் யூஸ் பண்ணுற ஃபிசிக்ஸை வச்சு நம்ம என்ன வேணால் கண்டுபிடிக்கலாம். நம்ம ஃப்ளைட் கண்டுபிடிக்கலாம், ஹெலிகாப்டர் கண்டுபிடிக்கலாம், ஏன் வந்து நம்ம ராக்கெட் கண்டுபிடிச்சி உலகத்தை தாண்டி கூட போகலாம். ஆனால் இந்த ஃபிசிக்ஸ் இருக்குல்ல, இது வந்து குவாண்டம் வேர்ல்டு, அதாவது நுண்ணணுக்கற்களோட வேர்ல்டில் வேலை செய்யாது. அதுக்குன்னே பார்த்தீங்கன்னா ஒரு புது ஃபிசிக்ஸ் உருவாக்கியிருக்காங்க, அதுதான் குவாண்டம் ஃபிசிக்ஸ். ஸோ குவாண்டம் ஃபிசிக்ஸ் குவாண்டம் வேர்ல்டில் மட்டும் தான் அப்ளை ஆகும். நம்மளோட ஃபிசிக்ஸ் வந்து குவாண்டம் வேர்ல்டில் வந்து கண்டிப்பாக அப்ளை ஆகாது. ஏன் அப்ளை ஆகுதுன்னா அதுக்கு தனி பிரின்சிபலே அங்கே மாறுது. அதே மாதிரி தான் ஒரு மனுஷனோ இல்லை, நம்மளாம் மனுஷன் நீங்கள் தான் சொல்கிறீங்க. ஆனால் ஃபிசிக்ஸ் நம்மள என்ன தெரியுமா சொல்லுது? மாஸ். வி ஆர் மாஸ், வி ஆல் ஆர் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். நீங்கள் மனுஷனை பார்த்தா என்ன இருக்கும்? உள்ளே வந்து செல்ஸ் இருக்கும், செல்ஸை உள்ளே போனால் என்ன இருக்கும்? திரும்பி பார்த்தா ஆட்டம்ஸ் தான் இருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலுமே வி ஆர் மாஸ் டு த ஃபிசிக்ஸ். என்னோட ஒரு மாஸ் வந்து லைட்டோட ஸ்பீடில் ட்ராவல் ஆகும் போது என்னோட பிரின்சிபலே மாறலாம். அதாவது எனக்குன்னு இருக்கப்பட்ட உலகத்தோட பிரின்சிபலே மாறும். அப்படி மாறும் போது என்னோட காலம் மட்டும் நீட்டிக்கப்படாதா அப்படின்றது தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனோட கேள்வி, ஓகேவா. இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும், ஏன்னா இந்த வீடியோவில் நான் வந்து மற்ற டாப்பிக்கெல்லாம் போட்டு நான் இதை வந்து டைல்யூட் பண்ண விரும்பலை, ஓகேவா. சிம்பிளாக இந்த மியான்ஸ் எக்ஸாம்பிளை வச்சு எப்படி காலம் நீட்டிக்கப்படும் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் மட்டும் நான் சொல்லணும்னு நினச்சேன். அதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ, ஓகேவா. அடுத்த வீடியோவில் ஆக்சுவலாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி தியரி சீரீஸ் வந்து ரொம்ப 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 சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இதுக்கப்புறம் ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ தொடர்ந்து தயவுசெய்து நம்ம என்னோட சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடனே என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நிறைய பேர் நிறைய கமெண்ட் கேட்குறீங்க, நிறைய கேள்விகள் கேட்குறீங்க. நான் உங்களுக்காகவே கமெண்ட் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ அதில் நம்மளோட கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோவாக எடுத்து போடலான்னு இருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு நான் பதில் சொல்ல அப்படின்னா கோச்சிக்காதீங்க, சரிங்களா. ஸோ நான் உங்களுக்காக லாங் டைமில் சில விஷயங்களை பிளான் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் எனக்காக பொறுமையாக இருங்க. அதே மாதிரி நம்மளை சுற்றி ஒரு செம்ம பெரிய கம்யூனிட்டி வளர்ந்துட்டு இருக்கு. நான் ரொம்ப 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 ஹேட்ஸ் ஆஃப் பண்ணுறேன். ஏன்னா நான் நினச்சே பார்க்கல எனக்கு வந்து நிறைய பேர் இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க, யூடியூப்பில் இவ்வளோ கமெண்ட்ஸ் எனக்கு வரும், நிறைய பேர் என்கிட்ட இந்த மாதிரிலாம் இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க, நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. பட் நீங்களாம் அதை வந்து பாசிபிள் ஆக்கியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் மிதுன் சைனிங் ஆஃப். பபாய்.